இன்றைக்கி நம்ம மொச்சை கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். மொச்சை வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் எடுத்திருக்கேன். இது வந்து பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து ஊற போட்டேன். ஊறினதுனால 1/2 கப் மாதிரி தெரியுது. ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு பெரிய வெங்காயம். இது வந்து தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம் மட்டும், 1/2 ஸ்பூன் சீரகம் மட்டும் போதும். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் பச்சை மிளகாய் கூட 2 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து மொச்சை அவியறதுக்கு வந்து ஒரு 4 சத்தம் குக்கரில் வைக்கணும். ஆனால் இந்த பாசிப்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் ஒரு சத்தத்தில் வெந்துடும். அதனால் முதல்ல 3 சத்தம் இந்த மொச்சையை வச்சுக்குவோம். அப்புறம் இதெல்லாம் ஒன்றா போட்டு 4வது சத்தம் வைக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மொச்சையை 3 சத்தத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ 3 சத்தம் போட்டு வச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடித்து விட்ருவோம். இப்போ இந்த ஊற போட்டிருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வரமிளகாய் தூளையும் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு கொஞ்சம் இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. மொச்சை வெந்து 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போது குக்கரை மூடி 1 சத்தத்துக்கு வச்சிடலாம். இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாசிப்பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் உப்பு போட்டுருவோம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டு தாளித்து விடலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இந்த சீரகத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். இப்போ குக்கரில் அதை போட்டுக்கலாம். இதை ஒரு கொதி கொதிச்சோன்னு அமர்த்தி இறக்கிடுங்க. மொச்சை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி கொதிக்கட்டும். தண்ணி இப்போ தட்டி கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ மொச்சை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.